நீங்கள் இப்போ ரீசெண்டாக அரசியலை ஃபாலோ பண்ணுற ஆளா? என்னடா சம்மந்தமே இல்லாமல் வாய்க்கு வந்தது பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கடுப்பாகுதா? கருப்பு 300 கோர் அடிச்சிருச்சு, சூர்யாவுக்கு வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக்கு அப்படின்னு ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருக்கா? அப்போனா இந்த வீடியோவை தயவு செஞ்சு முடிகிற வரைக்கும் பாருங்கள். முந்தா நேற்று பெங்களூர் மாதிரி ஏன் சென்னை வந்து பெரிய ஸ்டார்ட் அப் கேபிட்டல் ஆக முடியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சென்னை வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு சிட்டி, நம்ம பீப்புள் வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம், எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ண மாட்டோம், அதனால் ஸ்டார்ட் அப் கேபிட்டல் ஆகிறது கஷ்டம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் அந்த வீடியோவை என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணியிருந்த போது எனக்கு தெரிஞ்சவங்களும் அதே பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஷேர் பண்ணாங்க. இதில் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, மேபி நம்மளோட அப்பா அம்மா செட்டு, ஈவன் நம்ம அண்ணா அக்கா செட்டு கூட வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி இருக்க என் ஜென்ரேஷன் வந்து அவ்வளோ கன்சர்வேட்டிவாக இல்லைன்றது நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் டேலண்ட்டுக்கும் ஹியூமன் ரிசோர்ஸ்க்கும் பெரிய பஞ்சம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். மோர் தேன் கன்சர்வேட்டிவ், நமக்கு சரியான அவேர்னஸ் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இங்கே நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் லோன் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரியும். பட் ஆனால் ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங், நம்ம வந்து ஈக்விட்டியை டைல்யூட் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி இருக்க ஒரு ரெலவெண்ட்டான எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நம்ம பசங்க ஏஐ வச்சு ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் அதை அடுத்த கட்டம் கொண்டு போக தெரியாது. அது கஸ்டமர் அக்விசிஷனாக இருக்கட்டும், இல்லைனா ஸ்கேலிங்காக இருக்கட்டும், இல்லைனா அதை ஒரு ப்ராப்பர் ஃபார்மல் பிஸ்னஸாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, அன்லெஸ் அன்டில் நீங்கள் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்லேருந்து வரல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க க்ளோஸ் சர்க்கிளில் ஒரு பிஸ்னஸ் பர்சன் இல்லைன்னா நமக்கு அது தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாது. சும்மா தேவையில்லாமல் நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குலாம் பைசா ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வேறு வேலையை பார்க்க போயிடுவாங்க. இந்த நாலேஜ் இருக்குல்ல, ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதோ, இல்லை பிஸ்னஸ் லோன் வாங்குறதோ, இல்லை ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ கம்பெனியோ, இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி ஆரம்பிக்கிறது லீகலான்னு இருக்குல்ல, இந்த நாலேஜ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தேவை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் காலேஜ் ஸ்கூல்ஸில் க்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம ஜென்ரேஷன் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். நாம் இதை பற்றி மட்டும்தான் பேசணும்னு சொல்ல வரல. எப்படி ஆர்ஜே பாலாஜி, கருப்பு, தளபதி, உதயநிதி, டிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கே இந்த மாதிரி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறோம்ல, அதில் இதை பற்றியும் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணால் தான் பவரில் இருக்கவங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது, இதுக்கு ஒரு நீட் இருக்குது, நம்ம ஏதாச்சும் இதுக்கு பண்ணலான்னு யோசிக்க வச்சு செய்வாங்க. நாம் இதில் உஷாராக இருக்கணும். இல்லைனா அந்த கட்சி தப்பு, இந்த கட்சி தப்பு, இல்லைனா வந்து பரபரப்பு ப்ரெஸ் மீட், இல்லைனா வந்து அந்த ரெக்கார்டு இவர் பிரேக் பண்ணிட்டாரா, இந்த ரெக்கார்டை இவர் பிரேக் பண்ணிட்டாரா, அப்படி நம்ம மைண்டில் மொத்தமாக டேரா போட்டு தங்கிடுவாங்க. நம்ம அஜித் ஐயா சொல்கிற மாதிரி அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்ற மாதிரி இல்லாமல் நாம் எப்போ வாழ போகிறோம் அப்படின்றத பற்றியும் யோசிக்கலாம்.